ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ரெண்டும் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா ப்ரொமோட் பண்ணுவாங்க யூடியூப்லேருந்து. அதனால் நான் கேட்குறேன். ஸோ அதை பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஈத்தரையோட லவ் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ 2 ஈத்தரை அப்படின்னா நான் யாரை சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து புரிஞ்சிருக்கும். ஆதிரையும் எஃப்ஜேவும். ஸோ எஃப்ஜேயாச்சும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாம். அவன் வந்து ஏதோ ஒன்று புதுசாக பண்ணுறான்னு சொல்லிட்டு கனியக்கா கிட்ட போய் தோசை எப்படி ஊற்றுறதுன்னு சொல்லி லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கான். இன்னொரு சைடு இந்த ஆதிரையும் வந்து நான் சூப்பர் டிலக்ஸ் தான் இருப்பேன், இனிமேல் சூப்பர் டிலக்ஸ் தான் எனக்கு அப்படின்றான். இப்போ இவ்வளோ நேரம் பிக் பாஸில் இருந்தாலா அப்படிங்கிறது தெரில. சூப்பர் டிலக்ஸ் அப்படின்ற மாதிரி உருட்டிட்டு கிடக்கா. சரியா, அவள் வந்து கெமிக்கிட்டே எல்லாருக்கிட்டையும் வந்து வேலை சொல்கிறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. தோசை ஊற்று சொல்கிறா, அது சொல்கிறா, அது சொல்கிறானோடனே அப்பா ஆதிரை வந்துட்டாடா ஆதிரை இனிமேல் கொய்யால எந்த குதிரையை ஓட விட்டுருவா அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது டக்குன்னு வந்துட்டு எஃப்ஜே தோசை விட்டுட்டு இருக்கேன், அவனே கற்றுக்கிட்டு இருக்கேன் பாவமா. அப்போ வந்து கையை பிடிக்கிறான். கையை பிடிச்சோன்னு டென்ஷனான நம்ம எஃப்ஜே வந்து இப்போ அந்த மாதிரி உதறி விட்டு போயிட்டான். ஏன்னா ஒரு விஷயம் வந்து பண்ண முடியல. அந்த வீட்டில் ஃபுல்லாக இவன் கண்ணையே பார்த்துட்டு இருக்கணும். என் கண்ணை பாருடும், என் கூட பேசிடும் அப்படின்ற மாதிரி இன்னும் சினுங்குற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஊன்றா. என்ன மாயா வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தில் வந்து ஒரு சவுண்ட் விட்டுருப்பான், அப்படின்ட்டு. அதே மாதிரி இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கு வந்து பயமாகிடுச்சுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான். சரி, இது ஒரு பக்கம் வேகமாக போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு போய் உட்காந்துட்டேன். துஷார் வந்து என்னடா அப்படின்னா கடுப்பாகிட்டா போடா அப்படின்றான். அப்போ வந்து திருப்பி வந்து கபடி ஆடுறான். வந்து இருடா நான் என்ன தொடக்கூடாது அவன் மேலே, நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் கண்டாரம் அவ்வளோதான் ஒன்று பிச்சு எரிஞ்சிடும் பெசாமர் அப்படின்றான். அங்கேயும் வந்து தட்டி விட்டு ஓடிட்டான். திங்கிறதுக்கு தான் அலையிறீங்களே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் பொழுது எனக்கும் வந்து அப்படியே ஒரே ஷாக். என்னடா அது அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி போச்சு. ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து அலையிறாங்க அப்படிங்கிறது தான். அதாவது அலையிறாங்க திங்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா நானே கற்றுக்கிறதுக்கு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன், நீ இப்படி சொல்லலாமா அப்படின்ற மாதிரி நானே ஏதோ சூப்பர் டிலக்ஷன் இப்போ தான் உணர்ந்து ஒரு வேலை கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்குள்ளேயே நீ திங்கிறதுக்கு இது பண்ணுற, ஏன் நீங்கள் நான் தின்னதே இல்லையா அப்படிலாம் கேட்காது. எனக்கு தின்னதுன்னு சொல்லலை இப்போ வரும். நான் திங்கிறது இங்கே வரல அப்படின்னு சொன்னோடனே ஊட்டி விட்றா அப்படின்ற மாதிரி வாயை பழந்து திங்கிறதுக்கு, இதுக்கு வந்து திங்கிறதுக்கு வரல தொங்குறதுக்கு வரலன்னு சொல்லிட்டு அது வேறு. அங்கிட்டு எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டான். இதுக்கு நடுவில் ஒரு கோமாளி வந்து நடுவில் வந்துட்டு என்னன்னே தெரியல இந்த மேட்ரு. ஒரு நிமிஷம் நீ பேசாத ஆதிரை, நீ சொல்லு, நீ பண்ணது தப்புடா, பண்ணக்கூடாதுடா, நான் வந்து சொல்லிட்டே இருக்கேன், இது வந்து பிக் பாஸ் வீடுடா, இது வந்து பார்த்துக்கூடா. ஆதிரை பெசாமர், ஆதிரை நீ பண்ணுறது ரொம்ப தப்பு, பெசாமர் அப்படின்னு. டேய் 2 பேர் பண்ணுறது தப்புனா நீ என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, முட்டிக்கிறாங்க. 2 பேருக்கு வந்து விளக்குறாராம் ஈர வெங்காயம். இவருக்கு என்ன நடக்குதே தெரியாது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஐ நோ எவ்ரி திங் இன் த ஹவுஸ் பிகாஸ் விஜய் டிவி என்ன தான் வேலைக்கு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி உருட்டுறான். ஒரு பக்கத்தில் வந்து இவங்களே வந்து சமாதானம் பண்ணிட்டு போயிடுவாங்க போல, இவன் இன்னும் ஏற்றி விடுற மாதிரி ஏற்றி விட்டான். அப்புறம் ஆதிரை அங்கே திருப்பி போய் உட்காந்துக்கிட்டு நீ பண்ணது தெரியல, உன் வார்த்தை தப்பு, நீ உணரவே மாட்டியாடா, நீ பண்ணுறது தப்பு, நீ உணரவே மாட்டியாடா அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல. அங்கிட்டு எஃப்ஜே வந்து ஐயோ இவகிட்ட போய் மாட்டிக்கிட்டு போய்ப்பா, இப்போ என்ன நான் தான் தப்பா? சரி தப்பு. இந்த பொண்ணுங்க எப்பயுமே அப்படிதான். ஒருத்தன் வந்து பசங்கக்கிட்ட வந்துட்டாளுங்கன்னா அவங்ககிட்ட நீ காலில் விழணும், இல்லாட்டி போக மாட்டாளுங்க. உட்காந்து குந்தானிங்க உட்காந்து என்ன பண்ணுவா அது பண்ணுவான்பா அப்படியே அவனுக்கு வந்து டென்ஷன் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேலே என்னம்மா இப்போ பிரச்சனை இல்லை, நீ கையை உதறிட்டு போயிருக்கக்கூடாது, நீ ரொம்ப இது பண்ணிட்டேன் அப்படின்னோடனே எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறேன். எப்பா சாமி சரி வா சாப்பிடுவோமா, வா போய் தொலைவோம், வந்து தொலை அப்படின்ற மாதிரி கட்டி பிடிச்சி நறுக்கி விட்டான் ஒரு கட்டு. ஆஹா, இந்த பிக் பாஸுக்கு கொடுத்த 120 rupees ரீசார்ஜ் பண்ணவனுக்கு எல்லாம் இது போதும்டா அந்த சீன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கேடு கட்டவங்க, விளங்காம போனவங்க, ஈத்துறவங்க அப்படின்ற மாதிரி இதை பண்ணுறதுக்கு இந்த கண்டென்ட்டுக்கு இவங்களுக்கு இவ்வளோ நேரம் உட்காந்து இழுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான். இதுக்கு நடுவில் இந்த பிக் பாஸ் வேறு காமெடி பண்ணி அதுதான் டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்காரு ஒரு பிக் பாஸ். டிசிப்ளின் அப்படின்னு கத்திட்டு இருந்தார்ல காலையில். அது காரணம் வந்து இவளை கூப்பிட்டுருக்காங்க கன்ஃபர்ஷன் ரூமுக்கு. இந்த அம்மா கூப்பிட்டு 1 மணி நேரம் ஆச்சு. எஃப்ஜே கூட பேசிகிட்டு இருக்கா, எஃப்ஜே கூட பேசி கட்டி தழுவி அவங்களுக்குள்ளே பிரேக்கப் பண்ணிட்டாங்க. பிரேக்கப் ஆகலை, ஒரு வெங்காயம் ஆகலை, எல்லாம் கட்டி பிடிச்சி வழியே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ கூட பிக் பாஸ் கன்ஃபர்ஷன் ரூம் கூப்பிட்டார்ல, போகல. இப்போ பிக் பாஸ் என்ன பண்ணுவார், மேலே கீழேயும் பார்த்துட்டு எல்லாரும் வாங்கடா உட்காருங்க வரிசையாக உட்காந்துக்கிட்டு, இந்த வீட்டில் எதுக்குடா இருக்கீங்க எல்லாருமே, ஏன் ஜீவனை வாங்குறதுக்கே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி வடிவேல் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வந்து கூட்டு போவார்ல அப்புறம் சென்டிஸா
அப்ரண்டிஸா ஒரு 4 பேரை கூட்டு போய் ஆணியை புடுங்கடா, தரைய தொடா, கீழ தொடா அப்படின்ற மாதிரி இந்த பிக் பாஸ் வந்து கண்டென்ட் குடுறா, வெளியே காத்துட்டு இருக்காங்க, ஆனா பூதேவி இங்க குடுறா அங்க குடுறான்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து படுற பாடு இருக்கே ஆத்தாடி ஆத்தா. பிக் பாஸ்க்கு ஒரு கோயில் கட்டி கும்பலாம் போல தெரியுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செய்ய சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் முடிச்சு விட்டாங்க. பிக் பாஸையே டென்ஷன் ஆகி பேச வச்சிட்டாங்கன்னா அப்போ எப்படிப்பட்ட கண்டஸ்டண்டா இவங்க வந்து உருவெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கருத்துக்கள் சரியா? ஸோ மீண்டும் சந்திப்போம். ஆனால் ஆதிரை எஃப்ஜே இனிமேல் ஏதாவது திருப்பி இதே மாதிரி போங்கடா. குட் பை.